ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா ப்ரோட்டோடைப்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இப்போது இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்க்ரால் பொசிஷன்னா என்ன, ஸ்க்ரால் பொசிஷன் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரால் பொசிஷன் இப்போ நம்ம ஹெட்டர் வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ ஹெட்டர் நமக்கு எப்படி இருக்கணும், ஃபிக்ஸடாக இருக்கணுமா, இல்லை ஸ்க்ரால் பண்ணும்போது மட்டும் டாப் பொசிஷனில் இருக்கணுமா அப்படிங்கிறது தான் ஸ்க்ரால் பொசிஷன். ஸோ அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோம். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரால் பண்ணும்போது மட்டும் எனக்கு ஹெட்டர் ஃபிக்ஸடா வேணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா, அந்த டைமில் எப்படி நீங்கள் அதை டிசைன் பண்ணுவீங்க? அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜோட பாட்டமில் ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேபிளை ஸ்க்ரால் பண்ணும்போது மட்டும் டேபிளோட காலம் உங்களுக்கு ஃபிக்ஸடாக இருக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிசைன் எப்படி பண்ண போகிறோன்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். லைக் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் மொபைல் செலக்ட் பண்ணுறேன். மொபைலில் ஐஃபோன் 8 ப்ளஸ். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா லேயர் க்ரியேட் பண்ணுறேன். இதோட ஹைட் 50, பொசிஷன் லெஃப்ட் டாப்பில் வைக்கிறேன். ஸோ இதில் நான் ஒரு டெக்ஸ்ட் ஹெட்டர்னு வைக்கிறேன். உங்களுக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் 25. ஓகே வைக்கிறேன். இது ஒரு கலர் நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேறு ஒரு கலரில் வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கலரில் வைக்கிறேன். விசிபிலிட்டிக்காக ஹெட்டருங்கிறத கலர் ஒயிட்டுன்னு வைக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் நான் ஒரு ஃப்ரேமாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரேம் நேம் ஹெட்டர்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேஅவுட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்னா, நான் மல்டிபிள் கார்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் அந்த ஹெட்டர்ங்கிறது நீங்கள் ப்ரோட்டோடைப்புக்கு போனீங்கன்னா இங்கே ஸ்க்ரால் வித் பேரண்ட்டுன்னு இருக்கும். பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னு இருக்கும். ஸோ நான் இப்போ பேரண்ட்டுனா எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் இங்கேயே ப்ரிவ்யூ கொடுக்கலாம். ஷிஃப்ட் அழுத்தி ஸ்பேஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேயே ப்ரிவ்யூ வரும். ஸோ நீங்கள் இந்த ப்ரிவ்யூ இங்கேயே பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஹெட்டருங்கிறதும் சேர்ந்து ஸ்க்ரால் ஆகுது. ஸோ நமக்கு ஹெட்டருங்கிறது இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா, இந்த கீழே இருக்க செக்ஷன் மட்டும் நமக்கு ஸ்க்ரால் ஆகணும், ஹெட்டர் ஃபிக்ஸடாக இருக்கணும் அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஹெட்டருங்கிற இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ரோட்டோடைப்பில் ஆப்ஷன் ஃபிக்ஸடுன்னு கொடுக்குறேன். ஃபிக்ஸடுன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, இது இதே இடத்துல இருக்கும். இப்போ நான் ப்ரிவ்யூன்னு கொடுக்குறேன் உங்களுக்குங்க. ஸோ கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டருங்கிறது ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஃபிக்ஸடுன்னு கொடுத்தீங்கன்னா இது ஃபிக்ஸடு, இங்கே நீங்கள் ஃபிக்ஸடாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்க்ரால் கண்டெய்னர் என்ன இருக்குது அப்படிங்கிறது இங்கே ஸ்க்ரால்ஸில் வந்துடும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ப்ரோட்டோடைப்லேயே ஓகே, ஸோ நான் ஹெட்டர் செலக்ட் பண்ணுறேன். ஃபிக்ஸடுக்கு பதிலாக நான் ஸ்டிக் அட் த டாப் எட்ஜுன்னு சொல்கிறேன். அப்படின்னா என்னென்னா, ஹெட்டர் இப்போ மிடில் இருக்குன்னா கூட இது என்ன ஆகும்னா டாப்பில் நின்றோம். நான் இப்போ ப்ரிவ்யூ கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ டாப்லேயே தான் இருக்குது, அதனால் நமக்கு டாப்பில் ஒர்க் ஆகுது. நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறேன், இன்னொரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ரேமில் இருக்கக்கூடிய எல்லா ரெக்டாங்கிளும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ரோ ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் டிசைனில் போயிட்டு
இப்போ போல்டுக்கு பதிலாக போல்டுங்கிறத நார்மல் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் 20க்கு பதிலாக 15 வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணி ஆட்டோ லேஅவுட்டில் ஆட் பண்ணுறேன். ஆட்டோ லேஅவுட்டில் ஆட் பண்ணிட்டு இதோட வித் வந்து நான் மேலே இருக்கிறதுக்கு ஈக்குவலாக வச்சுக்கிறேன். அந்த ஹைட் வந்து எனக்கு 32 இருக்குது. ஸோ எனக்கு அது அப்படியே இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஓகே, இப்போ உங்களுக்கு 10 நான் வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நான் அப்படியே மறுபடியும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து டூப்ளிகேட் போடுறேன். ஸோ டூப்ளிகேட் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா இது எனக்கு டூப்ளிகேட் ஒர்க் ஆகும். இதை வந்து ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த குரூப்பை நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப் வந்து என்ன ஆகும்னா அதே மாதிரி டூப்ளிகேட் ஆகும். நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா குரூப்பை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அன்குரூப் கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் Z கொடுத்து குரூப்பை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிட்டேன். குரூப் ஒன்று அன்குரூப் கொடுத்துட்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு இங்கே லேயர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் இதை வந்து அன்குரூப் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெட்டருங்கிறது லாஸ்ட்டில் இருக்குது. இதுக்கு மேலே ஃப்ரேம் 1 by 1 நம்ம க்ரியேட் பண்ணது இருக்குது. நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். கண்ட்ரோல் டி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் ஆகும். ஸோ நான் அதை வந்து மறுபடியும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா ஹெட்டர் 1 அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன். உங்களுக்கு இது சென்டர் லைனில் வச்சுக்கலாம். கீழே இருக்கிறது அதே மாதிரி இருக்கட்டும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதோட விசிபிலிட்டி கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் இன்னொரு டைம் நான் வந்து டூப்ளிகேட் போடுறேன். டூப்ளிகேட் போடும்போது இதை ஹெட்டர் 2ன்னு நான் வைக்கிறேன். ஸோ இதோட கலர் உங்களோட விசிபிலிட்டிக்காக நான் வந்து வேறு ஒரு கலர் கொடுக்குறேன். லைக் பிங்க் கலர் மாதிரி செலக்ட் பண்ணுறேன். இப்போ என்னென்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரோட்டோடைப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டிக்கின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இதுக்கு ஸ்டிக்கின்னு கொடுத்ததுனால டூப்ளிகேட் போட்டிருக்கோம். அதை வந்து ஸ்டிக்கின்னு கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி இதுக்கும் ஸ்டிக்கிங்கிற பொசிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மூணும் இப்போ ஸ்டிக்கிங்கிற ஒரு இதில் இருக்குது. இப்போ நம்ம இதை ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டருங்கிறது இருக்குது. அதுக்கு மேலே போகும்போது ஹெட்டர் 1ங்கிறது வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஹெட்டருக்கு மேலே இந்த லேஅவுட் பாடி டேபிள் ரோ 1ன்னு சொல்லி வருது. இது எதனால் வருதுன்னா நீங்கள் ஸ்டிக்கின்னு வைக்கிற பொசிஷன் எல்லாமே எங்கே இருக்கணும்னா உங்களுக்கு டாப்பில் இருக்கணும். ஸோ டாப்னு எதை சொல்கிறோம்னா இங்கே எல்லா ஃப்ரேமுக்கும் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பிரிங் டு ஃப்ரண்ட் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் போகும். ஸோ நீங்கள் ஃப்ரேமை வந்து டாப்பில் வைக்கணும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பிரிங் டு ஃப்ரண்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஏரோ பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து டாப் போயிடும். ஸோ இப்போ டாப்பில் இருக்குது. இப்போ அதே மாதிரி ப்ரிவியூ பண்ணி செலக்ட் பண்ணலாம். ப்ரிவியூ கொடுக்கலாம். ப்ரிவியூ கொடுத்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஹெட்டருக்கு உள்ளே போகுது. இந்த ஹெட்டருங்கிறோட பொசிஷன் வந்து மேலே இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஹெட்டர் 1ன்னு வரும்போதும் அப்படி வருது. ஸோ இப்போ ஹெட்டர் 2வில் வந்து நமக்கு இன்னும் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா அதுவும் நமக்கு வந்து மேலே போய் நிற்கும். இப்போ நமக்கு கண்டென்ட் இல்லைங்கிறதுனால அப்படி இருக்குது. ஸோ நான் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன்னா இதை மறுபடியும் நான் டூப்ளிகேட் போடுறேன். இதை மட்டும் டூப்ளிகேட் போட்டு நான் இங்கே வைக்கிறேன். அண்ட் மறுபடியும் நான் டூப்ளிகேட் போடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ப்ரிவியூன்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ ப்ரிவியூ நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணும்போது எனக்கு ஹெட்டர் 1 ஹெட்டர் 2 ஸோ எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஸ்க்ரால் ஒர்க் ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து ப்ரிவியூவில் பார்க்கலாம். இல்லை ப்ரெசென்ட் பண்ணி நீங்கள் தனி ஸ்க்ரீனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து நீங்கள் அங்கே என்ன டிவைஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த டிவைஸ்லேயே இது வந்து வரும். இந்த டிவைஸில் மொபைல் டிவைஸில் வரும்போது இப்படி வருங்கிறது இருக்கும். ஸோ ஹெட்டருங்கிறது டிஃபால்ட்டாக வச்சுருக்கோம். ஹெட்டர் 1ங்கிறது ஸ்க்ரால் பொசிஷன் வந்து நிற்கிது.
அடுத்து வந்து ஹெடர் 2ங்கிறது ஸ்க்ரால் பொசிஷன் இருக்குது. ஸோ இது இப்படி தான் நம்ம ஸ்க்ரால் பொசிஷனுங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஸ்க்ரால் பொசிஷன் எந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லைக் நம்ம வந்து லெஃப்ட் சைட் மெனு வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு சொல்லணும்னா ஆங்குலர் மெட்டீரியலோட வெப்சைட்டோ ஆர் சம்திங் ஏதாவது வேறு நம்ம டிசைன் டூலுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நான் ஒரு ஃப்ரேம் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் 320 பிக்சலுக்கு நமக்கு வந்து சைட் பார் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து சைட் பார். ஸோ சைட் பார் கீழே உங்களுக்கு என்ன இருக்கும்னா, இந்த மாதிரி மெனுஸ் இருக்கும். ஸோ இந்த மெனு ஒவ்வொரு மெனுக்கும் என்னென்னா, இங்கே வந்து டைட்டில் இருக்கும். அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ மெனு 1ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரே பேஜில் ஐடியை வச்சு பேஜை ஸ்க்ரால் பண்ணும்போது, இது 2 நான் ஒரு குரூப்பாக வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து மெனு 1ன்னு வச்சுக்கலாம். மெனு 1ங்கிறது என்னென்னா, மெனு 1ல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னா, இதை ஸ்க்ரால் பண்ணும்போது இந்த மெனு 1ங்கிறது வந்து டாப்பில் நிற்கும், இந்த டைட்டில் 1ங்கிறது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இதை மெனு 2ன்னு வச்சுக்கலாம். மெனு 2ங்கிறது ஸ்க்ரால் பொசிஷன். இந்த மெனுங்கிறத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இது டாப்பில் இருக்கணும். அண்ட் மெனு 1ங்கிறத கிளிக் பண்ணும்போது இது டாப்பில் வரணும். இந்த டைட்டில் மட்டும் ஃப்ரீஸ் ஆகி நிற்கணும், உள்ளே இருக்கிற கண்டென்ட் மட்டும் ஸ்க்ரால் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் தான் நீங்கள் இதை வந்து நம்ம ஸ்க்ரால் பொசிஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபிக்மாவில் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச கைட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரியான ஃபியூச்சர்ஸ் வீடியோவுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் இருந்தால் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன வருங்கிறது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.